ஹலோ மக்களே, வணக்கம். ஜனவரி 5 கேலண்டர்ல இது சாதாரண நாளா இருக்கலாம். ஆனா இஸ்ரோவோட வரலாற்றில் இது சுயமரியாதை ஜெயிச்ச நாள். சரியா 2014ல இதே தேதியில தான் இந்தியா விண்வெளியில ஒரு தனி ராஜாங்கத்தையே நடத்துற தகுதியை அடைஞ்சது. அன்னைக்கு ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து பாய்ஞ்ச GSLV D5 ராக்கெட்டுக்குள்ள இருந்தது 100% இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட கிரையோஜெனிக் என்ஜின். 1990லேயே இந்த தொழில்நுட்பம் நமக்கு கிடைக்காம இருக்க அமெரிக்கா பெரிய தடைய போட்டுச்சு. இந்தியாவால முடியாதுன்னு அவங்க நினைச்சாங்க. ஏன்னா -253 டிகிரியில ஹைட்ரஜனை எரிபொருளா மாத்துறது சாதாரண விஷயம் இல்ல. பல தோல்விகளை சந்திச்சு உலகம் நம்மள நாட்டி பாய்னு கிண்டல் பண்ணப்பவும் நம்ம விஞ்ஞானிகள் சோர்ந்து போகல. 3 வருஷ உழைப்புக்கு அப்புறம் ஜனவரி 5, 2014 சாயங்காலம் 4:18க்கு அந்த ராக்கெட் சீறி பாய்ஞ்சது. அந்த கிரையோஜெனிக் என்ஜின் நாம் மேட் இன் இண்டியாடான்னு நிரூபிச்சு உலக நாடுகளோட எலைட் கிளப்ல இந்தியாவை கெத்தா உட்கார வச்சது. இன்னைக்கு சந்திராயன் 3 நிலாவுல சாஃப்ட் லேண்டிங் பண்ணுச்சுன்னா அதுக்கு தாத்தா இந்த வெற்றி தான். முடியாதுன்னு சொன்னப்போ முடித்து காட்டுவோம்னு இந்தியா நிரூபிச்ச நம்ம விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய சல்யூட்.